தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இந்த பதிவில் தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் பணியை பற்றி 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு 21லிருந்து 30 வரைக்கும். இன்றைய பதிவு அரசு தேர்வுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் பணி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 6வது தமிழ் புத்தகத்திலிருந்து 31லிருந்து 40 வரைக்கும் இருக்கிற 1 மார்க்குகளுடைய பதிவு. வினா விடை ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. 35வது வினா விடை 36, 37, 38வது வினா விடை 39, 40 வினாவும் விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பதிவில் தொடர்ந்து ஒரு மதிப்பெண் வினா பார்ப்போம். தமிழ் அறிஞர்களின் தமிழ் பணி ஒரு மதிப்பெண் வினாக்கள் 41லிருந்து 50 வரைக்கும் இந்த பதிவில் உள்ளது. தமிழ் அறிஞர்களின் பெருமைகளை பற்றியும் அவர் எழுதிய நூல்கள் பற்றியும் 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து ஒரு மதிப்பெண் 51லிருந்து 60 வரைக்கும். தொடர்ந்து இந்த பதிவில் பார். தமிழ் அறிஞர்களின் சிறப்பு தமிழ் தொண்டு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஏற்கனவே 60 வினா பார்த்துருக்கோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய பகுதி 61லிருந்து 70 வரைக்கும் உள்ள வினாவும் விடையும். தொடரும். நன்றி. அறிஞர்களின் தமிழ் பணி குறித்து 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் உள்ளது. இதில் 71லிருந்து 80 வரைக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். 71 நானிலம் படைத்தவன் பாடலாசிரியர் யார்? முடியரசன். 72 முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு.
73 இவர் எழுதிய நூல்கள் யாவை? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. 74 திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். 75 நானிலம் படைத்தவன் பாடல் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? புதிதொரு விதி செய்வோம். 76 வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். 77 கடல் மனிதருக்கு எதை தருகிறது? மகிழ்ச்சி. இன்னும் 3 வினாக்கள் பகுதிப்பார். தமிழ் அறிஞர்களின் சிறப்புகளை பற்றி ஒரு மதிப்பெண் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தொடர்ச்சி 81வது வினாவிலிருந்து 90 வினாவும் விடையும். தமிழ் அறிஞர்கள் தமிழ் பணியை பற்றி 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா 91லிருந்து 100 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. பதிவை பாருங்கள். இந்த பதிவு 6ஆம் வகுப்பு 100 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வினாவும் விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ் அறிஞர்களுடைய பெருமை 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து பார்ப்போம்.